இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் தம்பி வீட்டில் செஞ்ச சிம்பிள் மஷ்ரூம் குருமா தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி, 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுக்கோங்க. ஒரு அரை முறி தேங்காய் பூ, சின்ன அரை முறி. அப்புறம் 2 பல்லாரி வெங்காயம், பூண்டு, சோம்பு, தாளிக்கிறதுக்கு ஒரு மஷ்ரூம் ஃபுல்லாக, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 2 பட்டை. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 2 தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் கசகசாவும் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஊற போட்டுக்கோங்க. கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய், இது 3 நம்ம அரைக்க போகிறோம். அதோடு சேர்த்து வெள்ளைப்பூடு, இஞ்சி, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அதையும் வதக்கி போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம வதக்க தான் போகிறோம். முதல்ல கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், அதையும் நம்ம அரைக்கிறதுக்கு தான் போகிறோம். ஒரு 6 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம், 2 பட்டை போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இவ்வளோ தான். மசாலா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். மைல்டாக மசாலா வேணுங்கிறவங்க இந்த குருமாவை பார்த்து வச்சுக்கோங்க. கூட வேணுங்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் அரைக்கிறது போது கூட கொஞ்சம் மசாலா உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் பட்டையோ, 2 ஏலக்காயோ, 2 கிராம்போ நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது. இதை நல்லா வதக்கி விட்டு நம்ம இதை தேங்காய் பூ, அந்த கசகசா, முந்திரி பருப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தேங்காவோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது மாதிரி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு எரிப்பு சட்டியில் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் ஊற்றினா போதும். கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நாம் முதல்ல அந்த தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஐட்டம் சொன்னேன் இல்லையா, அந்த ஐட்டத்தை போட்டுருங்க. உள்ள பிரிஞ்சி இலை, கொஞ்சம் அந்த அன்னாசிப்பூ, அதெல்லாம் கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் ஒரு 1 2 கீரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தப்படி வேறு போட போகிறோம். அதனால முதல்ல 2 பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா கீரி போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம், இந்த மசாலா, தாளிக்கிற பொருட்கள்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கு பிறகு நாம் நறுக்கி வச்சுருக்க அந்த 2 தக்காளியை தூக்கி உள்ளே போட்டுடுறோம். உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வர மாதிரி நல்லா ஓரளவு நல்லா வதக்கிக்கிடணும். வதக்கிக்கிட்டு மஷ்ரூமை நீட்டமாக கட் பண்ண, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஓரளவு நல்லா இதை நீங்கள் வதக்கிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு பச்சை வத்தப்பொடி இருக்கு இல்லையா, அதாவது ப்ளெயின் மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போடுங்க. கொத்தமல்லி பொடி 1.5 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகா போட்டிருக்கிறதுனால இது 1 ஸ்பூன் போட்டாலே ஒரு மஷ்ரூமுக்கு உங்களுக்கு உரப்பு கரெக்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் காயம் போட்டுக்கோங்க. காயம் எப்போவுமே நான் எல்லா இதுலேயுமே போடுவேன். அந்த காயம் போட்டோன்னா தான் நமக்கு கொஞ்சம் செமிக்கும். அதனால் ஒரு பிட் காயத்தை போட்டுருங்க எப்போவுமே எல்லா இதுலேயுமே. நீங்கள் துண்டு காயம் வச்சுருந்தீங்கன்னா அதை ஊற போட்டு நனைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தப்பொடி போடுறோம். அதற்கு பிறகு 1.5 ஸ்பூனு கிட்டக்க கொத்தமல்லி பொடி போடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நல்லா நீங்கள் வதக்கணும். முதல்ல தண்ணி விட வேண்டாம், நல்லா வதக்கிட்டே இருங்க. கைவிடாமல் வதக்கணும். இல்லைன்னு நீங்கள் கை விட்டுட்டிங்கனாக்கா இருப்பு சட்டியில் போய் அது கொஞ்சம் பிடிச்சிரும். ஓரளவு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. எண்ணெயெல்லாம் நம்ம முதல்ல ஊற்றுனது தான். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றவே இல்லை. முதல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினோம் இல்லையா, அதுதான். அதற்கு பிறகு தண்ணி விடாமல் வதக்குனதுக்கு பிறகு இந்த மஷ்ரூமை நம்ம போட்டுறோம். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் குறைஞ்சிரும். நீங்கள் பொடியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறையா வரும். நல்லா இதையும் வதக்குங்க. மஷ்ரூம்களோட தண்ணியை கொஞ்சம் விடும் முதல்ல. அதற்கு பிறகு நம்ம நல்லா வதக்கின பிறகு நாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியே கூட எடுத்து சாப்பிட்றலாம் போல், அவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா. அதற்கு பிறகு நாம் என்ன பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போகிறோம். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை போட போகிறோம். அதில் மிக்சியில் உள்ள தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போகிறோம். அடுத்து பார்த்திங்களா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி, அந்த குட்டி வெங்காயம் ஒரு 10 வதக்கி போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் அரைச்சிருக்கோம். அதெல்லாம் அரைச்ச அந்த கலவையை தூக்கி ஊற்றுறோம்.
ஊற்றிட்டு கொஞ்சம் அதில் தண்ணியும் நல்லா கலக்கி அதையும் நாம் இதில் ஊற்றிடுறோம். இதில் ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா அப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை போடலாம். வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, மேத்தி லீவ்ஸ், அது வேணும்னா போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. நான் இதில் கொத்தமல்லி தழை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமோ அதுவோ போடலை. ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் அதுவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்துடும் சூப்பராக. இப்போது நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்தது. சப்பாத்தி நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நாங்கள் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருந்தோம். அந்த சப்பாத்திக்கு இந்த கிரேவியை தொட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிலர் வந்து சாதம் வச்சுட்டு கூட அதில் நீங்கள் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பூரிக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கிரேவியை எடுத்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றுறோம். அதை இப்போ மாற்றும்போது அந்த கிரேவியை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்லாம் போல் இருக்குது பாருங்கள். அதை நாங்கள் வச்சுட்டு அதற்கு பிறகு சப்பாத்தி போட்டு அந்த சப்பாத்திக்கு நாங்கள் தொட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், சப்பாத்தி வச்சுருக்கோம். அந்த சப்பாத்தியில் அந்த குருமாவை போடுறோம். சப்பாத்தியும் நீங்கள் இடையில பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கு மாதிரியே நாங்கள் மடித்து எண்ணெய் ஊற்றி அதற்கப்புறம் தேய்ச்சி போட்டிருக்கோம். சூப்பராக இருந்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய்.